நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல டெய்லி யூஸ் ஆகுற சென்டென்ஸ் வந்து இங்கிலீஷ்ல மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நீ சொல்லலையா, ஏதோ ஒரு விஷயம் நீ சொல்லலையா அப்படின்னு கேட்கும் போது எப்படி கேட்கலாம்? நீ சொல்லவில்லையா, அதுதான் நீ சொல்லலையா அப்படின்னு கேட்போம் தானே. அப்ப நீ சொல்லலையானா இது வந்து கொஸ்டின் கேட்கிறோம், அதுவும் என்னது நெகட்டிவ். நீ சொன்னியா அப்படின்னா பாசிட்டிவா கொஸ்டின் கேட்கறது சொன்னியா அப்படின்னு. ஆனா என்ன சொல்லலையா, நீ சொல்லலையா அப்படின்னு கேட்கும் போது அது என்னது நெகட்டிவ் கொஸ்டின் தானே. அப்ப நெகட்டிவா கொஸ்டின் கேட்கிறோம். இன்னொன்னு என்னது பாஸ்ட பத்தி நம்ம கொஸ்டின் கேட்கிறோம், பாஸ்ட் முடிச்சு போன விஷயத்தை பத்தி நம்ம கொஸ்டின் கேட்கிறோம். அப்ப என்னன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல பாசிட்டிவா நீங்க ஒரு கொஸ்டின் கேக்குறீங்கன்னா டிட் யூஸ் பண்ணி கேட்போம். அதே நீங்க நெகட்டிவா சொல்லலையா, படிக்கலையா, தூங்கலையா, சமைக்கலையா இந்த மாதிரி நம்ம வந்து கொஸ்டின் கேட்கும் போது பாஸ்ட பத்தி நெகட்டிவ் கொஸ்டின் கேட்கும் போது அங்க டிட் நாட் இத ஷார்ட்டா நம்ம டிடன்ட் யூஸ் பண்ணி கேட்போம். டிடன்ட் இந்த மாதிரி கேட்போம். சரியா? டிட் நாட் யூஸ் பண்ணிக்கலாம், டிடன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ டிடன்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? டிடன்ட் ஃபர்ஸ்ட் டிடன்ட் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்துதான் சப்ஜெக்ட். நீனா யூ சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் டிடன்ட், அடுத்து சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்து வெர்ப், அடுத்து ரிமைனிங் இருக்க வேர்ட்ஸ். வெர்ப் எது? சொல்லலையா, சொல்லக்கூடிய செயல். சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? சே. ஓகே, அப்போ நீ சொல்லலையா அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? didn't you say, didn't you say. ஓகே, நீ சொல்லலையா. அடுத்து நீ போகலையா, ஏதோ ஒரு இடத்துக்கு நீ அங்க போகலையா இந்த மாதிரி கேட்போம்ல. நீ போகலையா, போகவில்லையா, அததான் போகலையா அப்படின்னு கேக்குறது. இது என்னது நெகட்டிவ் கொஸ்டின் தானே. ஆனா என்னது முடிச்சு போன விஷயத்தை பத்தி கேட்கிறது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி. அப்ப என்ன? didn't. ஓகே, didn't. அடுத்து என்ன? சப்ஜெக்ட். நீனா யூ. அடுத்து போகலையா, verb. போறதுக்கு இங்கிலீஷ்ல go, அது அப்படியே எழுதணும். ஓகே, அப்போ நீ போகலையா அப்படின்னா didn't you go, didn't you go. ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, did didn't வந்தா verb. நம்ம வந்து பாஸ்ட் பத்தி தான் பேசுறோம், ஆனா verb present ஃபார்ம்ல இருக்கும். சரியா? அடுத்து இது சப்ஜெக்ட் நம்ம மாத்துறோம். அவன் போகலையா, இல்ல ஒரு நேம் மென்ஷன் பண்ணி பாலா போகலையா இந்த மாதிரி நம்ம கேட்போம்ல. ஏதோ ஒரு இடத்துக்கு அவன் போகலையா, இல்ல பாலா போகலையா, அம்மா போகலையா இந்த மாதிரி நம்ம கேட்கும் போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாலா போகலையான்னு கேட்டா எப்படி கேட்கலாம்? இங்க didn't. ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? didn't. didn't. அடுத்து என்ன வரணும்? பாலா. இந்த சப்ஜெக்ட் இருக்குல்ல, சப்ஜெக்ட் யூ கப்பது நம்ம பாலா. அடுத்து போகலையா, go. அப்ப didn't பாலா go, didn't பாலா go அப்படின்னா பாலா போகலையா. அவன் போகலையா அப்படின்னா didn't இங்க என்ன வரணும்? he வரும். சப்ஜெக்ட் he. didn't he go, didn't he go. ஓகே, அடுத்து உனக்கு கிடைக்கலையா, ஏதோ ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கலையா, அது உனக்கு கிடைக்கலையா அப்படின்னு கேட்போம்ல. அது எப்படி கேட்கலாம்? கிடைக்கவில்லையா அப்படின்னு கேட்கும்போது நெகட்டிவ் கொஸ்டின் தானே. இப்போ didn't, didn't. அடுத்து உனக்கு, உனக்குன்னா சப்ஜெக்ட் யூ. அடுத்து கிடைக்கலையா, கிடைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? get. verb எப்பவுமே என்னது பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, ஏன்னா didn't வந்திருக்கு. அப்போ didn't you get அப்படின்னா உனக்கு கிடைக்கலையா, didn't you get. அடுத்து நீ சமைக்கலையா, நம்ம கேட்போம்ல நீ சமைக்கலையா அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம்? சமைக்கலையா பாஸ்ட் பத்தி நம்ம கேட்கிறோம், நெகட்டிவ். அப்போ didn't, didn't. நீனா யூ. அடுத்து சமைக்கலையா, சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ் என்னது? cook. ஓகே, அப்போ நீ சமைக்கலையா அப்படின்னு கேட்கிறதுக்கு எப்படி கேட்கலாம்? didn't you cook, didn't you cook. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நீ சமைப்பதில்லையா, நம்ம கேட்போம்ல நீ சமைக்கிறதே இல்லையா, அந்த சமைக்கிற பழக்கம் இல்லையா அப்படின்னு. நம்ம இதுல வந்து ஃபோர்த் ஒன் லாஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம்? நீ சமைக்கலையான்னு பார்த்தோம் தானே. நீ
சமைக்கலையா? நீ சமைக்கலையா இல்ல நீ சமைப்பதில்லையா? இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நம்ம இது என்ன பார்த்தோம்? பாஸ்ட்ல அந்த செயல் நடக்கலையா அப்படின்னு கேக்குறது தானே. பாஸ்ட்ல ஒரு விஷயத்த நீ பண்ணலையா, அங்க போகலையா, நீ தூங்கலையா, படிக்கலையா, இந்த மாதிரி நம்ம கேக்குறது. அப்போ நீ சமைக்கலையா அப்படின்னா அந்த பாஸ்ட்ல ஒரு விஷயத்த பண்ணலையான்னு கேக்குறது. இது என்னது? நீ சமைப்பதில்லையா அப்படின்னா என்னது? சமைக்கிற பழக்கமே இல்லையா, பொதுவாவே நீ சமைக்கவே மாட்டியா, இந்த மாதிரி கேட்கிறது. பொதுவாவே அந்த பழக்கத்தை பண்றது இல்லையா அப்படின்னு கேட்கும் போது நம்ம இது இப்ப வந்து நீ சமைக்கிறது இல்லையானா நம்ம வந்து ஒன்லி என்னது ஹோட்டல்ல சாப்பிடுவோம், இல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம், இந்த மாதிரி பழக்கத்தை வச்சிருப்போம். ஆனா வீட்டுல சமைக்கிற பழக்கம் கிடையாது. அப்படின்னா நீ சமைப்பது இல்லையா, நீ சமைக்கிறது இல்லையா, இந்த மாதிரி கேட்கலாம். சரியா? அப்ப என்ன, பொதுவாவே சமைக்கிற பழக்கம் இல்லையா அப்படின்னு கேட்கணும்னா சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம நெகட்டிவா கேட்போம். ஓகே, ஒரு விஷயத்த பொதுவாவே பண்றது இல்லையா அப்படின்னா சிம்பிள் பிரசன்ஸ் படி நெகட்டிவா கேட்போம். சிம்பிள் பிரசன்ஸ் படி நெகட்டிவா கேட்கும் போது அங்க டோன்ட் இல்லனா டசன்ட் யூஸ் பண்ணி கேட்போம். டோன்ட் இல்லனா டசன்ட் அது சப்ஜெக்ட பொறுத்து சேஞ்ச் ஆகும். இங்க சப்ஜெக்ட் நீ வந்திருக்கு, நீனா யூ, யூ வந்திருக்கனால இங்க நம்ம என்ன டோன்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, டோன்ட் யூ. அடுத்து என்ன verb, சமைப்பதில்லையா, சமைக்கிறது இல்லையா அப்படின்னு. சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல குக். அப்போ டோன்ட் யூ குக் அப்படின்னா நீ சமைக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்கிறது. இது என்ன, நீ சமைக்கலையா, சமைக்கவில்லையா அப்படின்னா பாஸ்ட்ல அந்த செயலை செய்யலையா அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? didn't. ஓகே, didn't you cook. இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுது இல்லையா? இது வந்து பொதுவாவே அந்த செயலை செய்யறது இல்லையான்னு கேக்குறது. இது என்னது, பாஸ்ட்ல அந்த செயலை செய்யலையா அப்படின்னு கேக்குறது. ஓகே, அடுத்து இது பாருங்க, உன் மனைவி சமைப்பது இல்லையா. உன் மனைவி என்னது, உன் ஒய்ஃப் வந்து சமைக்கிறது இல்லையா அப்படின்னு அப்படி கேட்கணும்னா எப்படி கேட்கலாம் பாருங்க. உன் மனைவி, இததான் நம்ம சப்ஜெக்டா எடுத்திருக்கோம். உன் மனைவினா யுவர் ஒய்ஃப். இந்த யுவர் ஒய்ஃப் சிங்குலர் நவுன், ஒருத்தங்களை நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா இங்க என்ன யூஸ் பண்ணணும்? doesn't. இங்க பாருங்க, யூ, யூனா ஒரு ஆளையும் மென்ஷன் பண்ணுவோம், ஒன்றுக்கு மேலேயும் மென்ஷன் பண்ணுவோம். அது இது ஐ, சப்ஜெக்ட் ஐனா நான், தன்னை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா கூட நம்ம டோன்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே. அதே போல ப்ளூரல் நவுன் அப்படி வரும்போது நம்ம டோன்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இதே இது சப்ஜெக்ட் ஹி, ஷி, இட், சிங்குலர் நவுன். இப்போ யுவர் ஒய்ஃப், அதே போல யுவர் மாம், இந்த மாதிரி அடுத்த ஒரு நேம் நீங்க மென்ஷன் பண்றீங்க, இந்த மாதிரி ஒருத்தங்க நம்ம மென்ஷன் பண்ணும்போது doesn't யூஸ் பண்ணுவோம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ doesn't யுவர் ஒய்ஃப். அடுத்து சமைப்பதில்லையா, verb, சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல குக். ஓகே, இந்த மாதிரி போடணும். அப்போ உன் ஒய்ஃப் வந்து சமைக்கிறது இல்லையா, சமைக்கிற பழக்கமே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது doesn't your wife cook, doesn't your wife cook. ஓகே, இது உன் ஒய்ஃப் சமைக்கலையா, பாஸ்ட்ல நம்ம கேக்குறது, அந்த பாஸ்ட்ல அந்த செயலை செய்யலையா அப்படின்னு கேக்குறது. உன் ஒய்ஃப் வந்து சமைக்கலையா, டைம் ஆகுது இல்ல, இன்னும் சமைக்கலையா அப்படி கேக்குறது. அப்ப எப்படி இங்க didn't யூஸ் பண்ணுவோம். didn't your wife cook, didn't your wife cook. ஓகே, நெக்ஸ்ட், நீ அத மறக்கவில்லையா, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, நீ அத வந்து மறக்கலையா அப்படின்னு கேக்குறது. ஓகே, அந்த விஷயத்தை என்னது இன்னும் மறக்கலையா அப்படின்னு கேக்குறது. அப்ப நீ அத மறக்கலையா, பாஸ்ட்ல அந்த செயல் நீ செய்யலையா அப்படின்னு கேக்குறது. அப்ப எப்படி, ஃபர்ஸ்ட் didn't யூஸ் பண்ணுவோம் தானே, didn't. அடுத்து என்ன யூஸ் பண்ணுவோம்? சப்ஜெக்ட் நீ, நீனா யூ. அடுத்து என்னது, verb, மறக்கவில்லையா, மறக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல forget. forget அப்படியே இருக்கும். அடுத்து அதை, அதைனா that. அப்போ நீ அத மறக்கலையா அப்படின்னா எப்படி கேட்கலாம்? didn't you forget that, didn't you forget that. ஓகே, அடுத்து அவ உன்னை நம்பலையா, நம்ம கேட்போம்ல அவ உன்னை நம்பலையா அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம்? நம்பலையா, பாஸ்ட்ல அந்த செயலை செய்யலையான்னு கேட்கறது didn't. அடுத்து என்னது, சப்ஜெக்ட் அவன், அவன்னா he. அதுக்கப்புறம் verb, நம்பலையா, நம்புறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது believe.
அடுத்து உன்னை, உன்னைனா யூ. இது வந்து சப்ஜெக்ட் கிடையாது, இது ஆப்ஜெக்ட். சரியா? அப்போ அவனை நம்பலியா அப்படின்னா எப்படி கேட்கலாம்? Didn't he believe you? Didn't he believe you? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ அதை வாங்கலையா. நமக்கே போல நீ அதை வாங்கலையா அப்படின்னு அது எப்படி கேட்கலாம் பாருங்க. வாங்கலையா பாஸ்ட்ல அந்த செயல செய்யலையான்னு கேக்குறது. ஓகே, நீ அதை வாங்கலையா. அப்ப எப்படி? Didn't. அடுத்து சப்ஜெக்ட் நீ, நீனா யூ. அடுத்து verb வாங்கலையா, வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல buy. அடுத்து அதை, அதினா that. இல்ல இட்டுன்னு கூட போட்டுக்கலாம். சரியா? அப்போ நீ அதை வாங்கலையா அப்படின்னா didn't you buy that? Didn't you buy that? ஓகே. நெக்ஸ்ட் அவன் என்ன சொன்னான். நமக்கே போல அவன் என்ன சொன்னான் அப்படின்னு இது எப்படி கேட்கலாம்? அவன் என்ன சொன்னான். பாஸ்ட் பத்தி கேக்குறோம். ஓகே, அதுவும் என்னது பாஸ்ட் பத்தி கேக்குறோம். இன்னொன்னு பாசிட்டிவ் சென்டென்ஸ். அவன் என்ன சொன்னான் அப்படின்னு. ஓகே, பாசிட்டிவ் சென்டென்ஸ். அப்போ இது எப்படி கேட்கலாம்? டிட் யூஸ் பண்ணி கேட்போம். சரியா? பாசிட்டிவ்னா டிட். பாஸ்ட் பத்தி கேட்கும்போது அது பாசிட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவா கேட்கிறோம் அப்படின்னா டிட். அப்ப பாருங்க, என்ன WH क्वेश्चन வந்திருக்கு, அதனால அத ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். வாட், என்னன்னா வாட். அதுக்கு அடுத்து தான் இந்த டிட் யூஸ் பண்ணணும். சரியா? WH வரலைன்னா டிட் ஃபர்ஸ்ட் போட்டுருவோம். WH क्वेश्चन வந்திருக்கனால அத ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அடுத்து டிட், அடுத்துதான் சப்ஜெக்ட் வெர்ப். ஓகே, சப்ஜெக்ட் என்ன? அவன், அவன்னா he. அடுத்து சொன்னான், சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல say. ஓகே, அப்போ அவன் என்ன சொன்னான் அப்படின்னா what did he say? What did he say? நெக்ஸ்ட் தட்டு வந்து அழுக்கா இருக்கு. நான் சொல்லுவோம்ல தட்டு அழுக்கா இருக்கு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? தட்டோட நிலையை பற்றி சொல்றோம். தட்டு வந்து அழகா இருக்கா இல்ல அழுக்கா இருக்கா, இந்த மாதிரி தட்டோட நிலையை நம்ம சொல்லும் போது அங்க என்னது be verb யூஸ் பண்ணி தான் பேசுவோம். சரியா? அப்ப இப்படி தட்டு, தட்டை பற்றி தானே பேசுறோம். அப்ப என்ன? the plate. சப்ஜெக்ட் என்ன? the plate. ஓகே, தட்டை பற்றி பேசுறோம். அப்ப the plate. அடுத்து என்ன? be verb. மெயின் வெர்புக்கு பதில் be verb தான் யூஸ் பண்ணுவோம். தட்டை பற்றி, தட்டோட நிலையை சொல்றோம். அப்ப என்ன? be verb. தட்டு அழுக்காக இருக்கு அப்படின்னா இப்ப உள்ள நிலையை நம்ம சொல்றோம். அப்போ be verb என்ன யூஸ் பண்ணுவோம்? am, is, are. இந்த மூணுல ஒண்ணு. அப்போ சப்ஜெக்ட் என்ன? சிங்குலர் தான், ஒரே ஒரு தட்டை பற்றி பேசுறோம். சோ என்னது? is யூஸ் பண்ணுவோம். ஓகே, is. அடுத்து என்னது? அழுக்கு, dirty. அழுக்கு, dirty. அப்போ தட்டு வந்து அழுக்கா இருக்கு அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? the plate is dirty. The plate is dirty. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் தேவைப்படுது. இது எப்படி சொல்லலாம்? எனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. இத வந்து நம்ம என்ன சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம சொல்லலாம். ஓகே, யோசிக்க கொஞ்சம் டைம் தேவை அப்படின்னு சொல்றது. ஓகே, தேவைனா நீட், நீட், வாண்ட், அடுத்து லைக், லவ், இந்த மாதிரி நம்ம verb யூஸ் பண்ணும்போது அது சிம்பிள் பிரசன்ஸ்ல தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணும். சரியா? அப்ப என்ன? எனக்கு தேவைப்படுது அப்படின்னா ஐ நீட். எனக்குன்னா சப்ஜெக்ட் ஐ. அடுத்து தேவைப்படுறதுக்கு நீட். ஐ நீட்னா எனக்கு தேவைப்படுது. ஓகே, அடுத்து யோசிக்க கொஞ்சம் டைம். யோசிக்கிறது என்னது? மெயின் verb தான். சரியா? அப்ப அது யோசிக்க லாஸ்ட் ஒன்ன நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். அத வந்து இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதிடுவோம். சரியா? அதுக்கு இடையில பாருங்க கொஞ்சம் டைம். யோசிக்கிறதுக்கு என்னது? கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அப்போ some time. ஓகே, some time, கொஞ்சம் டைம். அடுத்து யோசிக்கிறதுக்கு, யோசிக்கிறதுக்குனா டு போட்டு இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல வேற எழுதுவோம். அப்போ யோசிக்க டு போட்டு யோசிக்கிறதுக்கு think. ஓகே, அப்போ எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படின்னா I need some time to think. I need some time to think. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நம்ம சொல்லுவோம்ல எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? எனக்கு கொடு அப்படின்னா, எனக்கு கொடு அப்படின்னா give me. ஓகே, இதுல வந்து சப்ஜெக்ட் வராது. இப்போ verb தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். சரியா? give எனக்கு அப்படிங்கறது ஆப்ஜெக்ட்டா போயிடும். இப்போ எனக்கு கொடு அப்படின்னா give me. ஓகே, என்னது? கொஞ்சம் டைம். ஏதாவது ஒன்னு யோசிக்கிறது இல்ல ஏதாவது வேலையை முடிக்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இந்த மாதிரி நம்ம சொல்லலாம், யோசிச்சு சொல்றேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு.
அப்படிதான். give me எனக்கு கொடு, கொஞ்சம் டைம் அப்படின்னா some time. ஓகே, ஓ give me some time அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. அடுத்து எனக்கு ஹோம்வொர்க் முடிக்க கொஞ்சம் டைம் தேவைப்படுது. நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு ஹோம்வொர்க் முடிக்க கொஞ்சம் டைம் தேவைப்படுது, எனக்கு இந்த வேலையை முடிக்க கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படி சொல்லுவோம்ல. இது எப்படி சொல்லலாம்? எனக்கு தேவைப்படுது அப்படின்னா I need. ஓகே, ஆனா இங்க எனக்கு கொடு, இங்க எனக்குங்கிறது என்னது? ஆப்ஜெக்டா போயிடும். சரியா? அந்த கொடு அது என்னது? verb. அந்த verb தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். give me எனக்கு கொடு. அது இது எனக்கு தேவை அப்படின்னா I need. அப்போ அது வந்து சப்ஜெக்ட், எனக்கு அது வந்து சப்ஜெக்டா போயிடும். சரியா? I need எனக்கு தேவை, எனக்கு தேவைப்படுது அப்படின்னா I need. இது எனக்கு கொடு அப்படின்னா give me. ஓகே, அப்போ I need எனக்கு தேவைப்படுது என்னது? கொஞ்சம் டைம் அப்படின்னா some time. அடுத்து ஹோம்வொர்க் முடிக்க, அடுத்த verb என்னது? முடிக்கிறது. முடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? finish இல்லனா complete அப்படினு சொல்லலாம். அது என்ன? இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதுவோம் தானே, to போட்டு finish. ஓகே, அடுத்து ஹோம்வொர்க், என்னுடைய ஹோம்வொர்க். அப்போ my homework. சரியா? ஓகே, இடம் தவையில அதனால எழுதிக்க. அப்போ எனக்கு ஹோம்வொர்க் முடிக்க கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படின்னா I need some time to finish my homework. ஓகே, I need some time to finish my homework. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, யாரும் அவன மாதிரி இருக்க கூடாது. நம்ம சொல்லுவோம்ல, யாருமே என்னது? அவன மாதிரி இருக்க கூடாது. இது எப்படி சொல்லலாம் பாருங்க. இருக்க கூடாது அல்ல கூடாது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு செயலை செய்ய கூடாது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்திருக்கோம்? should யூஸ் பண்ணணும் தானே. ஒரு செயலை செய்யக்கூடாது, நீ அங்க போக கூடாது, நீ இங்க வரக்கூடாது, அதே போல நீ விளையாட போக கூடாது, நீ சாப்பிட கூடாது, அதே போல நீ டிவி பார்க்க கூடாது. இந்த மாதிரி ஒரு செயலை செய்ய கூடாது அப்படின்னு சொல்லும்போது should யூஸ் பண்ணி பேசுவோம். ஆனா இங்க பாருங்க, யாரும் அவன மாதிரி இருக்க கூடாது அப்படின்னு சொல்றோம். இருக்க கூடாது அப்படின்னாலே shouldn't be. ஓகே, இது வந்து ஒரு ஒன்னோட நிலையை பற்றி நம்ம சொல்லுவோம். அந்த இது வந்து அப்படி இருக்க கூடாது, ஒரு பொருளா இருக்கட்டும், ஒரு ஆளா இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது, யாரும் அவன மாதிரி இருக்க கூடாது, யாருமே இப்படி இருக்க கூடாது, நீ இந்த மாதிரி இருக்க கூடாது, அடுத்து எந்த பிரச்சனையுமே இங்க இருக்க கூடாது, நீ வந்து இங்க இருக்க கூடாது, இந்த மாதிரி உன்னோட நிலை அது வந்து இந்த மாதிரி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது shouldn't be யூஸ் பண்ணுவோம். இந்த shouldn't be யூஸ் பண்ணும்போது அங்க மெயின் verb வராது. சரியா? இப்போ யாரும் அவன மாதிரி இருக்க கூடாதுன்னு சொல்லும் போது, யாரும் சப்ஜெக்ட், யாரும் அப்படின்னா no one. no one இல்லைன்னா nobody. no one இல்லைன்னா nobodyன்னு சொல்லுவோம் தானே யாரும். அடுத்தது என்ன வரணும்னா shouldn't be. ஓகே, ஒரு சப்ஜெக்ட் எழுதியாச்சு, அடுத்து என்ன வரணும்? shouldn't be. இங்க வந்து மெயின் verb வராது. ஆனா இங்க வந்து shouldn't be வராது. ஏன்னா இங்க no one வந்திருக்கு. no one nobody வந்தாலே அடுத்து ஒரு நெகட்டிவ் வராது. ஓகே, அடுத்து ஒரு நெகட்டிவ் வேர்ட் வராது. அப்போ shouldn't be should be ன்னு எழுதணும். shouldn't be எப்படி எழுதணும்? should be. இந்த no one nobody வந்தாலே அடுத்து என்னது? should be தான் வரும். ஓகே, அது வந்து நெகட்டிவ் ஃபார்ம் இந்த மாதிரி வராது. ஆனா என்னது? இருக்க கூடாது அப்படின்னு சொன்னாலே என்னது? shouldn't be தான். இங்க வந்து no one வந்திருக்கனால தான் should be ன்னு எழுதிருக்கோம், பாசிட்டிவ். ஓகே, அடுத்து அவன மாதிரி அப்படின்னு சொல்லும்போது like him. அது இது யாரும் இப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது no one should be like this. இப்படி அப்படின்னா like this. ஓகே, இந்த மாதிரி வரும். அப்ப யாரும் அவன மாதிரி இருக்க கூடாது அப்படின்னா no one should be like him. no one should be like him. இது nobody கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது சப்ஜெக்ட் வந்து நீன்னு மாறுது. நீ அவன மாதிரி இருக்க கூடாது.
நீ அவன மாதிரி என்னது இருக்கக்கூடாது. இது எப்படி சொல்லலாம் பாருங்க. இங்க என்ன வரணும்? நீனா யூ சப்ஜெக்டிவ் யூ. ஆனா இங்க என்னவா மாறும்? should beங்கிறது shouldn't be-ஆ மாறும். ஓகே, you shouldn't be. ஓகே, அடுத்து அவன மாதிரி அப்படின்னு சொல்லும்போது like him. அவளை போல அப்படின்னு சொல்லும்போது like her. ஓகே, இது ஒரு நேம் மென்ஷன் பண்றீங்க. நீ வந்து பாலாவும் போல இருக்க கூடாது, பாலாவ மாதிரி இருக்க கூடாது அப்படின்னா லைக் பாலா ஒரு நேம் எழுதிக்கணும். சரி, அப்போ நீ அவன மாதிரி இருக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு you shouldn't be like him. You shouldn't be like him. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நீ அதை கொண்டு வரலையா? இது எப்படி சொல்லலாம்? நீ அதை கொண்டு வரலையா, கொண்டு வரவில்லையா அப்படின்னு. இது ஹோம்வொர்க். எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ.